ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். சீரிஸோட பேர் டுவாங் வித் யூ. இது வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இதை போடலான்னு நான் டிசைட் பண்ணேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து டுவாங்கை தான் காட்டுறாங்க. டுவாங் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியான 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 2 பேரும் பின்னாடி வந்து நம்மளோட டுவாங்க தூக்கி அப்படியே அந்த பக்கமாக போட்டுட்டு அவன பேக்க வாங்கிக்கிறாங்க. டுவானும் வந்து பேசுறான். "டேய் ஜேமி, டேய் பிரே, என்னடா பண்றீங்க?" அப்படின்ட்டு. அதாவது அவன் 2 பேரோட பேரும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட பேரும், ஒருத்தன் பேரு வந்து ஹைட்டா இருக்கிறவன் பேரு வந்து ஜேமி, மத்தவன் பேரு வந்து பிரே. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பேசுறாங்க. "என்னடா எங்க பார்த்துக்கிட்டு போற? முடிஞ்சா இந்த பேக்க வாங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேக்க, அதாவது டுவாங்கோட பேக்க வீசி கேட்ச் பிடிச்சு இவனுக்கு குடுக்காம விளையாடுறாங்க. இத பார்த்துட்டு டுவானுக்கு கடுப்பாகும். "டேய் குடுங்கடா, அந்த பேக்க குடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டே போவான். அப்படி போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட பேக்க எடுத்துட்டு ரோட்ட க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து குயிக்கா போயிருவாங்க. பட் இவன் போகும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து ப்ளாக் பண்ணிருவாரு. "வேணா போவாத" அப்படின்னு. இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்சிக்கிட்டு, "பாத்தியா நீ தோத்து போயிட்ட. நாங்க போறோம். லோசர் வந்து பே பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் ஓடி போயிருவாங்க. இவன் தான் வந்து, "ஐயோ! அவங்கள பிடிக்க முடியாம போயிருச்சே. என் பேக்க வேற எடுத்துட்டு போறாங்களே" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பானா. பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மார் போகும்போது ஒருத்தன க்ராஸ் பண்ணி போவாங்க. அதுதான் நம்மளோட அடுத்த ஹீரோ கின்னு. ஸோ கின் வந்து ரொம்ப அப்படியே ஹேண்ட்ஸமா ஃபோன பார்த்துக்கிட்டு ஒரு மாரி ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவான். அவன் வாரத்த பார்த்ததும் டுவானுக்கு வந்து பார்த்த உடனே ஒரு மாரி அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும். அந்த அளவுக்கு அவன பார்த்ததுமே ஒரு மாரி அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பார்த்ததுமே இவனுக்கு புடிச்சிருது. ஸோ அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பட் கின் வந்து ஃபோன மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். வேற எதையுமே நோட் பண்ண மாட்டான். ரோட க்ராஸ் பண்ணி வரும்போது டுவானும் இப்போ அந்த ரோட்ட க்ராஸ் பண்ணுவான். 2 பேரும் அப்படியே பக்கத்து பக்கத்துக்கெல்லாம் போய் ரோட க்ராஸ் பண்ணுவாங்க. கின் வந்து எதையும் கண்டுக்க மாட்டான். பட் டுவான் வந்து அவனையே பார்த்துட்டு போனவன் அப்படியே நடு ரோட்லயே நின்றுவான். அதுக்கப்புறமா அந்த செக்யூரிட்டி தான் வந்து சொல்லுவாரு, "என்னப்பா பண்ற தம்பி?" அப்படின்ற மாரி பேசும்போது டுவானுக்கு அப்பதான் புரியும். இப்ப எந்த பக்கம் போறது? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பக்கம் போறதா? இல்லது அ கின்ன தேடி கின் போன சைட்ல போறதா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி கின்னு தான் அப்படின்னு நினைச்சுட்டு, கின் போன சைட்லயே திருப்பி மறுபடியும் அவன் மத்த ரூட்ல போயிருவான். இவன் கின்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனோட ஃபெக்கல்ட்டிக்கு போயிருவான். அங்க பார்த்தா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே கின்ன ஃபாலோ பண்ணி அவன் என்ன பண்றான் அந்த மாரி நோட் பண்ணிக்கிட்டே போவானா, கின்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. வந்ததும் இவன் அப்படியே ஒளிஞ்சுப்பான் போயிட்டு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன கின்னுன்னு கூப்பிட்டு பேசுனது இவன் நோட் பண்ணுவான். சரி ஓகே. அப்போ இவன் பேர் வந்து கின்னு. ஃபெக்கல்ட்டியோட போர்ட பார்ப்பான். ஃபெக்கல்ட்டி பேர் போட்டிருக்கும் இல்லையா? அது வந்து மியூசிக் ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டி. அவன் வந்து மியூசிக் தான் படிக்கிறான். அத பார்த்துட்டு ஓகே. அவன் இந்த ஃபெக்கல்ட்டி படிக்கிறான். சரி ரைட்டு. இவங்க 2 பேரும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. சரி ஓகே. அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து டுவாங் வந்து நோட் பண்ணிப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கின் கிட்ட பேசுவாங்க. "வா மச்சான், லஞ்ச் சாப்பிட போலாம்" அப்படின்னதுக்கு அவன் சொல்லுவான், "இப்போ தானே வந்திருக்கோம்" அப்படின்னதுக்கு, "இல்ல எனக்கு பசிக்குது. போலாம் சாப்பிட போலாம்" அப்படின்ட்டு 3 பேரும் ஒண்ணா ஃபெக்கல்ட்டி கேன்டீனுக்கு சாப்பிட்றதுக்காக போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டுவானுக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷம். சரி ஏதோ ஒரு விஷயம் அவன பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாரி நெனச்சுப்பான். அப்படியே அவன் அத வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவான். இவனும் ஆர்ட்ஸ் தான் படிக்கிறான் போல. டிராவிங் படிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அங்க வந்து லெக்சர்ஸ் நடந்துட்டு இருக்கும். இவங்க 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டுவான் சொல்லுவான், "நான் இன்னைக்கு ஒரு பையன பார்த்தேன்டா. அவன் ரொம்ப கியூட்டா இருந்தான். எனக்கு என்னமோ அவன ஃபாலோ பண்ணணும்னு தோணுது." அப்படின்ற மாரி பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "இன்னைக்கு நைட்டு ஃப்ரெஷர்ஸ் நைட் இருக்கு. ஸோ அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா அந்த ஈவென்ட்டுக்கு அந்த பையன் வருவான். நம்ம போயிட்டு அவன பார்க்கலாம். அங்க போய் தேடலாம்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேட்பாங்க, "உனக்கு வேற என்ன தெரியும் அந்த பையன பத்தி?" "அவன் பேரு கின்னு. அவன் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டில தான் படிக்கிறான். மியூசிக் படிக்கிறான். அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறான்" அப்படின்ற மாரி பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, "சரி ஓகே. நம்ம இன்னைக்கு நைட்டு அந்த ஈவென்ட்டுக்கு போவோம். போயிட்டு பார்த்து கண்டிப்பா உன் ஆள கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறோம். அதாவது போறோம், தூக்குறோம், வாரோம்" அப்படின்ற மாரி பேசி ப்ராமிஸ் பண்ணி ஜாலியா பேசுவாங்கல்ல. பின்னாடியே ப்ரொபோசர் வந்து கத்தி விடுவாரு.
என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பெஞ்ச்லயே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான 3 கிறுக்குங்கன்னா நீங்க தான்டா. ஏன்டா என்னை இப்படி பாடாப்படுத்துறீங்க? தந்த அசைன்மெண்ட்ட ஒழுங்கா பண்ணி முடிங்களேன்டா. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு, ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா?" அப்படின்ற மாரி அந்த ப்ரொஃபசர் வந்து திட்டுவாரு அவங்க 3 பேரையும். அவனுங்களும் சாரி சார், சாரி சார்" அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அந்த ஃப்ரெஷர்ஸ் நைட் ஈவெண்ட்டுக்கு அவன் போயிருக்கிறான். டுவான் போயிட்டு பார்ப்பான். சுத்தி முத்தி எல்லா சைட்டும் பார்ப்பான். கின்னு வந்திருக்கானா அப்படின்னு. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, "டேய் எல்லா ஃபேக்கல்ட்டில இருந்தும், டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா உன் ஆளு இங்க தான் வந்திருப்பான். எங்களுக்கு காட்டு அது யாருன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் எல்லா பக்கமும் பார்த்துட்டு சொல்லுவான், "இல்லடா எனக்கு என்னமோ அவன் இங்க வந்திருப்பான்னு தோணல. ஸோ நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட்டு தான். கிளம்பலாம், போலாம். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "என்னடா அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டியா?" "நான் கிவ் அப் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. பட் இங்க இல்லையேடா. நான் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன்டா. அவன் இல்லடா. ஸோ நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்ப்பான். பட் அந்த டைமா பார்த்து ஸ்டேஜில ஒருத்தங்கள வர சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து பாட்டு பாட போறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த ஃபேக்கல்டி பேர சொல்லி, கின்னோட பேர சொல்லி, இந்த பெர்சன் தான் அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதும், இத கேட்டதுமே டுவாங் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் நிப்பான். யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு, அந்த பையன் தானா அப்படின்னு. பார்த்தா ஆமா, அங்க பெர்ஃபார்ம் பண்ணது நம்மளோட கின்னு தான். ஸோ கின்னு வந்து ஸ்டேஜில பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்ததும், டுவாங் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் நின்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பான். கின் வந்து ரொம்ப சூப்பரா பாடுவான். ஆக்சுவலி இந்த கின்னுன்ற கேரக்டர பண்ணுறது வந்து போர். இவனோட ரியல் நேம் வந்து போர் டாமுந்தி அ கம்பெனியில ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இவனும். ரியல் லைஃப்ல இவன் இதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியால தான் இருந்தான். ஸோ சூப்பராவே ரியல் லைஃப்லயும் நல்லா பாடுவான். இந்த சீரிஸ்லயும் அவன் வந்து ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறான் இல்லையா? ஸோ பாடுறான். அவன் பாடுறத அங்க இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இன்க்ளூடிங் நம்மளோட டுவாங். டுவாங் வந்து இத பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் வந்து கின்னோட ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க. நம்ம கின் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான்ல, ஆனா அவனுக்கு விருப்பமே இல்ல. சீனியர்ஸ் தான் அவன வந்து ஸ்டேஜுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி பேசும்போது, அத வந்து டுவாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. ஸோ கின்னுக்கு விருப்பம் இல்லாம தான் ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கின் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது, சடனா முன்னாடியே வந்து முன்னுக்கே இருப்பான் இல்லையா? டுவாங்கு. டுவான அப்படியே பார்ப்பான். அதாவது ஐ கான்டாக்ட் ஆகும். இத பார்த்ததும் டுவானுக்கு வந்து ஒரு மாரி அவனால அந்த மூச்சு கூட விட முடியாத மாரி, "இவன் என்ன நம்மளையே பார்க்குறான்?" அப்படின்ற மாரி ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவான். அதாவது நம்மளோட க்ரஷ் வந்து நம்மள பார்த்தோனே ஒரு மாரி நம்மளுக்கு ஆகும்ல. அந்த மாரி அவனுக்கு ஒரு மாரி ப்ளஷ் ஆகுது. அதுக்கப்புறம் அவன பார்த்ததுமே கின் வந்து பாதியிலேயே அந்த பெர்ஃபார்மன்ஸ அப்படியே ஃபுல்லா முடிச்சானா இல்லையான்னு தெரியல. அப்படியே உடனே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி போயிருவான். அத பார்த்துட்டு டுவாங் சொல்லுவான், "வாவ்! இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான்." அப்படின்னு சத்தமா சொல்லிருவானா, அங்க இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிருவாங்க. அப்படியே எல்லாரும் துவான தான் பார்ப்பாங்க. துவான் வந்து "இப்ப என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்ட்டேனா? ஏன் எல்லாரும் என்ன இப்படி பார்க்குறாங்க?" அப்படின்ட்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா சிரிச்சு சமாளிப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, "டேய் மச்சான், நீ தப்பான ஆள் மேல ஆசைப்பட்டுட்டியோன்னு தோணுதா?" அப்படின்றதுக்கு அவன் சொல்லுவான், "எதுக்கு? எனக்கு அவன புடிச்சிருக்கு." அப்படின்னு சத்தமா மறுபடியும் சொல்லுவானா, எல்லாரும் அவன பார்த்து அப்படியே மொறச்சு பார்ப்பாங்க. "யாரடா புடிச்சிருக்கு இவனுக்கு?" அப்படின்னு. அதாவது என்னன்னா, கின்ன வந்து நெறைய பேருக்கு புடிக்கும். யுனிவர்சிட்டில பாதி பேருக்கு மேல கின்னுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவன் வேற போட்டிக்கு வாரானா? அப்படின்ற மாரி தான் எல்லாரும் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா டுவாங் வந்து அவனோட ரூமுக்கு வந்துட்டு ஃபோன்ல, Instagramல சர்ச் பண்ணி ஒரு மாரி தேடி கண்டுபிடிச்சிருவான் கின்னோட ஐடிய. கண்டுபிடிச்சிட்டு அத பார்த்துட்டு பெருமையா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட ஐடிய இவ்வளோ குயிக்கா கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கிறவன், அவனோட ஃபோட்டோவ பார்த்ததும், "வாவ்! கியூட்டா இருக்கிறான்." அப்படின்ற மாரி ரியாக்ட் பண்ணிட்டு, இது பண்ணிட்டு இருப்பானா, அவன அறியாமலே அந்த ஃபோட்டோக்கு வந்து லைக் பண்ணி பட்டுரும். அத பார்த்ததும், "ஐயய்யோ! தெரியாம நான் லைக் பண்ணிட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த லைக்க இது பண்ணிருவான். பட் இருந்தாலும் அங்க வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் இல்லையா? இத நினைச்சு பயந்துகிட்டே அப்படியே ஃபோன வச்சுட்டு ஒரு மாரி ரொம்ப கியூட்டா ரியாக்ட் பண்ணுவான்.
அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டா இருக்கும். அவன் பார்த்துருப்பானா, இல்லையா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாரி அங்க இங்க பார்த்து முழிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுவான். ஆக்சுவலி டுவான் கேரக்டர பண்றது வந்து உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிடி தான் இவனோட ரியல் நேம். இவனுக்கு வந்து நெறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சும்மாவே இவன் க்யூட்டான ஆள் தான். இந்த சீரிஸ்லயும் ரொம்ப க்யூட்டா இருக்கிறான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து யுனிவர்சிட்டில காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு பிளேஸுக்கு நம்மளோட டுவாங் கூட்டு வந்திருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "இங்க எதுக்கு மச்சான் வந்திருக்கிறோம்?" அப்படின்னதும், "நம்ம வந்து டிடெக்டிவா வேலை பார்க்க போறோம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம்" அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அந்த வழியா தான் கின்னு வருவான். அவன் வாரத்த காட்டி, "பாத்தியா வாரான். அ அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "எனக்கு என்னமோ இவனுக்கு சரி வர மாட்டான்னு தோணுது மச்சான். இத விட்டுறலாம்டா" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஆனா பார்த்தா அங்க இருந்து அவன் வரும்போதே ஒரு பையன் வந்து கின் கிட்ட அவனோட அ ஐடி கேட்பான். அதாவது Instagram ஐடி சொல்லு அப்படின்றதுக்கு, கின்னு வந்து அப்படியே ரொம்ப ஹார்ஷா "எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. போயிடு" அப்படின்ற மாரி அவன ஹார்ஷா பேசி அனுப்பி வச்சுருவானா. இத பார்த்துட்டு துவாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "சத்தியமா உனக்கு சான்ஸே இல்லடா. இப்ப வந்து ஐடி கேட்டான் இல்லையா, அந்த பையன பாரு. அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் பாரு. அவனையே கின்னு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். நீ எல்லாம் ஏமாத்துறன்டா. உனக்கு அவன் செட் ஆக மாட்டான்டா. வேணான்டா, விட்டுறலான்டா." இல்ல. டுவாங் வந்து ஒரு முடிவோட தான் இருக்கான். நான் விட்டுறதா இல்லடா அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். அவன பத்தின ஹோம் ஒர்க் கொஞ்சம் பண்ணணும்." அப்படின்னதும், "என்ன ஹோம் ஒர்க்டா?" அப்படின்றதுக்கு, "இல்ல அவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடி வச்சுக்கோ, தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படி அதில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னதும், டுவாங் வந்து அப்படியே சோகமா மூஞ்சிய வச்சுட்டு, "அவன பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுடா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம போய் அவன பத்தி அ கிட்ட போய் நோட் பண்ணி விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொன்னதும், டுவாங் சொல்லுவான், "அப்படியா? அப்படின்னா இந்த ஐடியா தந்தது நீ தானே. முதல்ல நீ போ." அப்படின்னு சொல்லி ஜேமிய அனுப்பிச்சு வைப்பான். "நீ போடா, நீ போய் அவன பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி குடு." அப்படின்னு சொன்னதும், ஜேமி வந்து, "நானா? நான் எப்புட்றா போறது?" அப்படின்னதும், "நீ தானேடா சொன்ன, இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நீ தானே ஐடியா தந்த. ஸோ நீ தான் இப்போ போகணும்." அப்படின்னு சொன்னதும், ஜேமி சொல்லுவான், "சரி ஓகே. நம்ம டீம்லயே நான் தான் வந்து ரொம்ப புத்திசாலி. ஸோ அதனால நானே போய் பார்க்குறேன். பட் அதுக்கு என் கூட இவன் வரணும்." அப்படின்னு சொல்லி அந்த பிரையனையும் கூட்டிட்டே போயிருவான். "நீயும் வாடா என் கூட" அப்படின்னு. உடனே துவாங் இருக்கான்ல, அவன் சொல்லுவான், "நான் அந்த பக்கம் போய் வெயிட் பண்றேன்டா. எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு, வெட்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பக்கமா போயிருவான். இவங்க 2 பேரும் போயிட்டு, இவங்களோட சர்ச்ச வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அந்த பிரைன் வந்து என்ன பண்ணுவான்னா, கால்ல போட்டிருக்க ஷூவ இவனோட ஷூ லேச கட்டுற மாரி அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்லுவான். "ஓகே, டியோர் பிராண்டோட ஷூ போட்டிருக்கிறான்." அப்படின்ற டீட்டெயில்ஸ அவர் கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறமா ஜேமி வந்து பெருசா பீத்திக்கிட்டு பேசினவன், இவன் ஹெட்ஃபோன் தலையில ஹெட்செட் போட்டிருப்பான் இல்லையா? அது வந்து என்ன பிராண்டு அப்படின்றத பார்த்துட்டு வந்து சொல்லுவான். இத சொன்னதும் துவானுக்கு வந்து ஒரு மாரி கடுப்பாகும். "டேய் அத நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்டா. இதுக்கு எதுக்குடா சீரியஸா போய் ஒளிஞ்சு நின்னுலாம் பார்த்து, டிடெக்டிவ் வேலை பார்க்குற மாரியெல்லாம் ரியாக்ட் பண்ணினீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. நானே போய் பார்த்துக்கிறேன். உங்கள நம்பினா எதுவும் பிரயோசனம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பி போவான். "நான் ஏதாச்சும் போய் பார்க்குறேன்" அப்படின்னு. என்ன பண்ணினான் அப்படின்றதெல்லாம் தெர்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வருவான். "என்னடா என்ன பண்ண? என்ன பார்த்த? என்னத்த நீ கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்லுவான். அப்படியே மூச்சு விட்டுட்டு சொல்லுவான். "அ கின்னு வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்றான். ஸ்மெல் சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "அப்படியா? என்ன ஸ்மெல்லு? அ என்ன இது அது?" அப்படின்னு கேட்டதுக்கு, இவனுக்கு வந்து சொல்ல தெரியல. அப்படியே திக்கி திணறிட்டு சொல்லுவான். "அதுவா? அது வந்து" அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அப்படியே க்ராஸ் பண்ணி போகும்போது, கின்னு வந்து டுவான பார்த்திருப்பான். ஸோ அது ஞாபகத்துக்கு வந்ததும் இவன் சொல்லுவான், "ஐயோ! அவன் கியூட்டா இருந்தான்டா. ரொம்ப கியூட்டா இருந்தான்." அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானாம். ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, "சரி ஓகே ரைட்டு. அவனோட பெர்ஃப்யூம் உனக்கு ஹை ஆக்கிடுச்சு போல. நீ போதையில இருக்கிற போல." "டேய் நாங்க கேட்டது என்ன? நீ பதில் சொல்றது என்னடா?" அப்படின்றதுக்கு அவன் மறுபடியும் சொல்லுவான். "அவன் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தான்டா" அப்படின்னு.
அதுக்கப்புறமா அங்கே கட் பண்ணி கேண்டீனில் தான் காட்டுறாங்க. டுவாங் வந்து கின் சாப்பிட்றதே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் என்ன சாப்பிட்றான், என்ன ஃபுட்டு சாப்பிட்றான். ஓகே, சிக்கன், சிக்கன் லிவர், சிக்கன் வந்து ஸ்கின் இல்லாமல் சாப்பிட்றான். ஓகே, இதெல்லாம் சாப்பிட்றான், இப்படி சாப்பிட்றான். எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணிக்கிறான். அதாவது அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாராமா. அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அதாவது கின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சு போவாங்க. இவன் ஒளிஞ்சு நின்றுக்குவான். அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இவன் சொல்லுவான், "டேய், கின்னுக்கு இது இதெல்லாம் பிடிக்கும்டா. அவனுக்கு இப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும். இதை சாப்பிட்றது தான் பிடிக்கும். அங்கே பாரு, சிக்கன் வந்து ஸ்கின் இல்லாமல் இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும் போல. அவன் க்யூட்டாக இருக்கான்ல" அப்படின்னு சொன்னதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. "அவன் ஹோட்டா தானடா இருக்கிறான், ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். நீ என்னடா அவனை க்யூட்டுன்னு சொல்கிற?" அப்படின்னு. நிஜமாலுமே கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போல்டாக காலுக்கு மேலே கால் போட்டுட்டு ஒரு ஒரு மாதிரி தான் சாப்பிட்ருப்பான். பட் அது டுவானோட கண்ணுக்கு க்யூட்டாக தெரியுது போல். அவன் சொல்கிறான், "நீங்கள் என்னடா சொல்கிறீங்க ஹாட்டா இருக்கான்ட்டு? என் கண்ணுக்கு அவன் க்யூட்டாக தெரியிறான்டா" அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கின்னு வந்து ஐஸ் அமெரிக்கானோ குடிச்சிட்டு இருப்பானா, இவன் இப்போ என்ன குடிக்கிறான் அப்படின்ட்டு அதையுமே வந்து நம்மளோட டுவாங் வந்து உத்து பார்த்துட்டு இருப்பானா, இவன் பார்க்குறத கின்னு பார்த்துருவான். ஸோ கின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான், நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு உடனே வந்து டுவாங்க பார்த்து கெட்ட வார்த்தையால் திட்டிருவான். ஒரு மாதிரி சத்தமாக திட்டுவான். கெட்ட வார்த்தையால், சத்தமாக கிடையாது, கெட்ட வார்த்தையால் திட்டுவானா. அதை பார்த்ததுமே டுவாங் வந்து அப்படியே உடனே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான், "அவன் ஒன்றும் என்ன திட்டலையே. ச்சே ச்சே, அவன் என்னை திட்டிருக்க மாட்டான். அவன் வேறு யாரையோ தான் திட்டிருப்பான். என்ன திட்டிருக்க வாய்ப்பில்லை" அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னியாக சொல்லுவான். பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், கின்னு கெட்ட வார்த்தையால் திட்டினது டுவாங்க தான். "என்னடா பார்க்குற" அப்படின்னு சொல்லி அவன் கெட்ட வார்த்தையால் திட்டியிருப்பான். பட் டுவாங் வந்து அப்படி அவனை திட்டலன்ற மாதிரி அவனே சமாளிச்சுக்கிறான். இது ரொம்ப காமெடியாக இருக்கும். இதுக்கப்புறமா அடுத்த பார்ட்டில் செம்ம காமெடி. நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் அந்த சீரிஸை பார்த்துட்டு, அந்த எபிசோடெல்லாம் பார்த்துட்டு. அது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அந்த சீரிஸை வந்து தொடரலாமா வேணாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. பயப்பட வேணாம், நான் போடுற எல்லா சீரிஸையும் கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிப்பேன். ஓகேவா? அதனால் டோன்ட் வெரி. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.